காத்தடைச்சாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்பிட்டோம். 400-500 கேட்குறாங்க, ரொம்ப அதிகம். 100 கொடுத்து இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த வழியில் விட கடலை எல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்ரு போகலாம். ஒருத்தங்களை ஒவ்வொரு மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முடி காணிக்க குடிக்க இடம். திருச்செந்தூர்லேயே இருக்குது ஹிடனான ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். இந்த கிணறுக்குள்ள பார்த்தீங்கன்னா சரியான பைசாடா. கேன் குழல் பாருங்கள், கருப்பு கலர்லாம் இருக்குது. நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குலசை கோயிலுக்கு. இது நான் ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வரேன். சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. வெளியே மணப்பாடு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அது மணல் மாதா சர்ச்சுக்கு வந்துட்டோம். இந்த சர்ச்சோட அண்டர் கிரவுண்டில் தான் இது. ஃபைனலி நம்ம லாஸ்ட்டான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஒரு கப்பலுக்கு மேலே ஃப்ளைட் விட்டு உள்ளே வந்து கோயில் வச்சுருக்காங்க. சூப்பராக இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது கப்பல் மாதா சர்ச்சுன்னு சொல்லி ஃபேமஸ் அழைக்கப்படுது. இப்போ வந்து நம்ம பெட்ரோல் போட வந்திருக்கோம். 2500 ஃபியூல் ஃபில் பண்ண சொல்லியாச்சு. இனி பெட்ரோல்லாம் போட்டுரு அப்படி கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம காலையில் கிளம்பிட்டோம். இங்கேருந்து நமக்கு ஒரு 127 கிட்ட டிஸ்டன்ஸ் வருது. அதனால் வந்து நம்ம வந்து காலையிலேயே வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:10 கிளம்புனா அங்கே எப்போ போய் சேரேன்னு சொல்லி எல்லாம் கவர் பண்ணி. நமக்கு மண்டே மார்க்கெட்லேருந்து கருங்கல் இறக்கத்தில் இருக்க பல்கில் பார்த்திங்கன்னா 1000 ரூபா மேலே பெட்ரோல் போட்டால் தண்ணி பாட்டில் கொடுப்பாவ. அதனால் நீங்களும் பெட்ரோல் போடக்கு இங்கே வந்துடுங்க சரியா. முன்னாடிக்குள்ளே ஆஃபரை குறைச்சிட்டாவ, ஆனால் இப்போ தண்ணி பாட்டில் ஆஃபர். நம்ம ட்ரிப்பு போனோன்னா எல்லோரும் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வண்டி கரெக்டாக கண்டிஷன் கரெக்டாக எல்லாமே பார்த்து வைப்போம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அன்னைக்கு காலையில் தான் வந்து பெட்ரோல் அடைக்கியது, காலையில் தான் வந்து ஏர் ஃபில் பண்ணியது. நாங்கள் என்ன ஏர் அடைக்கோம்னா நைட்ரஜன் ஏர் தான் அடைச்சிட்ருக்கோம். எங்களுக்கு ஃப்ரெண்ட் எங்கே வந்து ஏர் அடைப்பீங்களா நைட்ரஜன் இதெல்லாம் அப்படி சொல்லணுமா? சரி, அப்போ நீங்களும் அதை சொல்லிடுங்க என்ன ஏர் அடைப்பேன்னு. நாங்கள் நைட்ரஜன் ஏர் அடைக்க எதுக்குன்னா வண்டி மிதந்துட்டே போவோம். அதுக்கு இதனால மைலேஜும் கொஞ்சம் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஃபைனலி காத்தடைச்சாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்பிட்டோம். ஓகே, எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய் பாய். இதுதான் இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இடம் வந்து நல்லா ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து காத்தாடிலாம் சொல்லுங்கள். இங்கே இந்த காத்தாடியெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. சரி போயிட்டு கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போகிறேன். இது அதிசயம் கிடையாது, நிறைய ஊரில் இது நடந்திருக்கும். பட் வந்து இங்கே நாங்கள் வார வழியில் பார்த்தோம் பாருங்க. இங்கே பாருங்கள், வழி ஃபுல்லாக என்னென்னா குளம், ஒரு குளமே நிரம்பி கிடக்கு. குளம் நிரம்பி இங்கே பாருங்கள், இங்கே உள்ள இடம் எல்லாமே நிரம்பி அப்படி கிடக்கு. இது வந்து கரெக்டாக நமக்கு பணக்குடி தாண்டி போகும்போது இருக்குது. இந்த இடம் கரெக்டாக எனக்கு தெரியலை. ஆனால் வந்து எப்படி சொல்லுங்க பாருங்கள், மரம் எல்லாம் முள்ள தண்ணிக்குள்ளே மூங்கி கிடக்கு. இதுதான் நம்ம அந்த வேப்பங்குளத்து கிளியேன்னு சொல்லி ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்களா, நம்ம கோயில் படத்தில், அந்த ஏரியா இதுதான். இது பக்கத்தில் ஒரு சர்ச்சும் இருக்குது, அது இங்கேன்னு தெரியும். கைஸ், நம்ம வந்துட்டு இருக்கோம். ஒரு அதிசயத்தை பார்த்தீங்க பாருங்கள், ஆலமரம் இருக்குது, அதுக்கு மேலே அப்படியே பனை மரம் வளர்ந்து நிற்க பாருங்க. உங்களை நான் கிட்ட போய் காட்டி தரேன். ஆலமரத்தை பார்க்க இன்னும் அவங்க பாருங்கள், காத்தாடி பயங்கரமாக சுற்றுது, ஹெவியான சவுண்டு. மேலேயே ஒரு பனைமரம், ஆலமரத்தை அந்த இதுலேருந்து வருது பாரு, வேறு இதுலேருந்து அண்ணா வளர்ந்து நிற்குது. அதிசயத்தை பாரு. ஆமாம், சென்டர்லேருந்து கரெக்டாக வளர்ந்து, ஆலமரம் சென்டருக்குள்ளேருந்து வளர்ந்து வந்து நிற்குது. சரியான அதிசயம் இந்த மாதிரி பாக்கியதெல்லாமே. ஏன்னா இங்கே பாருங்கள், பனைமரம் நீங்கள் நினைப்பீங்க இன்னும் இதுலேருந்து ஒரு பனைமரம் இருக்குது, அது இங்கே நிற்குது. ஆனால் அந்த மரத்துக்குள்ளேருந்து ஒன்று வருது பாருங்கள், அது கரெக்டானே இங்கே மேலே வளர்ந்து நிற்குது. சரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. வார வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஆர்ச்சி மாதிரி 2 மரம் சேர்ந்து நிற்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த ரோட்டு வழியாக வந்தால் பார்க்கலாம். அப்படி ஆன் த வேல சாப்பிட நிப்பாட்டிட்டோம். இது எந்த ஏரியான்னு தெரியல, ஆனால் வார வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நம்ம காலை சாப்பாடு இட்லி 2 இட்லி. ஓகே, சட்னி சாம்பாரோட ஒரு தரமான சாப்பாடு. அப்புறம் ஏரியா தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. இந்த இட்லியை பார்த்தீங்கன்னா மொத்தமாக சாப்பிட்ருக்கேன். வீட்டில் கூட இந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. சோறு இல்லைடா, நீயே வச்சு சாப்பிடு. இட்லி உண்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் காஃபி குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். இந்த மாதிரி முட்டாயெல்லாம் இப்போ கிடைக்க வச்சு, அது ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு கண்ணில் மாட்டியிருக்கு. அதனால் இப்போ வாங்கியிருக்கேன். சரி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. இது நிறைய பேருக்கு இந்த முட்டாய் பிடிக்கும், பிடிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். 4 வாங்கியிருக்கேன் பாருங்க. உள்ள அப்படி அப்படி இருக்கும், சவு முட்டாய் சூப்பராக இருக்கும். இது அப்படியே எடுத்து
இப்படி வாயில் போட்டு கொஞ்ச நேரம் வாயில் போட்டுடலாம் அந்த இருக்கும். வார வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அணுமின் நிலையம் மாதிரி ஒன்று இருக்குது. அது சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்குது இது செமையாக இருக்குது. அது என்னன்னே தெரியலை. ஆனால் அணுமின் நிலையம் தான் இன்றைக்கி அங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு. திருச்செந்தூர் போகிற வழியில் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஆனால் இது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரனால எங்களுக்கு தெரியலை இது என்னென்னு. உங்களுக்கு இது என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜோடி கல்யாணம் வேலை கிரிக்கெட்டு. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா இதான் பார்க்கிங் ஏரியா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியெலாம் அங்கேருந்தே இருக்குது. நிறைய வேனு நம்ம அங்கேருந்தே பார்த்துட்டு வரோம். வேன்லாம் அடுக்கி விட்டுருக்கு. இன்றைக்கி சண்டேனால சரியான கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடும் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். நிறைய லெஃப்டாக ரைட் ஹேண்டு தான் லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட்டு ஒன்னே லெஃப்ட்டு போனால் பஸ் ஸ்டாண்டு ரைட்டு நம்ம கோயில். இப்போ கோயில்னா 50 ஆள் வரோன்னு பார்த்தா 50 வண்டியே வந்திருக்கு போல. இதில் ஒருத்தர் வந்து கூட்டம் இருக்காது. யார் சொன்னது? அங்கே போகலாமா? ஆமாம் ஆமாம். இது நடந்து போகிற வழியில் கோயில் முன்னாடி பார்க்கிங் முன்ன பார்க்கிங் அங்கேயே உண்டா? பார்த்துட்டு தான் நம்ம அந்த கோயிலுக்கு நடந்து போகிற அந்த ஸ்ட்ரெயிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் அங்கே இறங்கிட்டு இங்கே தான் நடந்து வரணும். இதான் மெயின் வாசல் நினைக்கிறேன் கோயிலுக்கு போகிறோம். இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாட்ஜ் தான். ஒரு கோயிலுக்குள்ள சாதனத்தை வச்சிருக்காங்க. நெல்லிக்காய் நம்ம நடந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு போகிற சாதனம் அப்படி தான் எல்லாமே இருக்குது. ரெண்டு சைடும் வீடெல்லாம் நெருங்கி இருக்கும். லாட்ஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்கு. வீடு இங்கே வச்சிருந்தாலுமே மாடிக்கு மேலே லாட்ஜ் கட்டி விட்டா எல்லாம் லாபம் போல. சரியான ஒரு இடம் இருக்கு. வண்டியெல்லாம் அங்கேருந்தே நீங்கள் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஃபுல்லாக காராக அங்கே இங்கேயும் விட்டுட்டே இருக்காங்க. நடந்து வரையெல்லாம் அப்போ அங்கேருந்தே நடப்பாவில 2 கிலோமீட்டருக்கு. ஆமாம் அங்கேருந்தே நடக்கணும். சட்டை இல்லாமல் வரேன். சட்டை இல்லாமல் தானே வரான். அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அப்போ நீங்கள் இப்படி சட்டை இல்லாமல் போய் சின்ன இவன் தான் புள்ளிங்க பாய் சட்டை இல்லாமல் போகிறான். சட்டை இல்லாமல் நம்ம வந்து போய் சேரக்குள்ள ஒரு வழி ஆயிரம் போல. இவனை யாரில் கோமாளி காரை கட்டுறியான்னு இவன் இங்கே நின்று டிராஃபிக் ரெண்டு பக்கம் வண்டி வந்து நம்ம இந்த உள்ள ஏரியாவில் வாத்தி விட்டுருவோம். இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு உண்டு. பைக்கு காண்டியால எவ்வளோ நேரம் இவன் கார் கூட்டிட்டு சும்மா ஒரு கிளிப் கொஞ்சம் லேட்டாக வந்து வீட்டு வாசல்ல விட்டு அந்த கோயில் தான்ல. அந்த கோயில்ல போற வழின்னு நினைக்கிறேன். வழி இங்க வேலை நடக்கும். இவன் புது காரை எடுத்துட்டு வந்திருக்கான். எடுத்த உடனே கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்துருப்பான். ஓ அதே மாதிரி ஒருத்தன் இது போட்டுதான்டே அரைச்சது. இங்க வழி இல்லைண்ணா. வழி என்ன அதுக்குள்ள உண்டுல அங்க அடைச்சா விட்டுரு. ஆமா நாங்கள் எல்லா இடமும் தேடிட்டே இருக்கேன். இன்னுமே எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணிக்கு 3/4 மணிக்கு கிட்ட ஆகிட்டு. அடுத்து இந்த சந்துக்குள்ளாடி வந்தால் பார்க்கிங் கிடைக்கும் சொல்லிட்டு இங்கே வந்து பைக்கும் ஒருத்தன் வந்தான். இந்த கேட்டை திறங்க அங்கே பார்க்கிங் கிடைக்கும். நாங்களும் சரி ஒரு 50 ரூபா என்ன கேட்பான்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 400 ரூபா பார்க்கிங்கா. அவன் வெளியில் விடைக்காலோ 200 ரூபா பார்க்கிங். இந்த ரோட்டில் விடைக்கு 200 ரூபா பார்க்கிங்கா. கேட்டுக்குள்ளே விடைக்கு 400 ரூபா பார்க்கிங்கா. இந்த 400 ரூபா இருந்துன்னா நாங்கள் எங்கள் பாதி செலவையும் உடங்க. நம்மளை பற்றி அவனுக்கு தெரியல போல. 50 ரூபா கொடுக்க மாட்டேச்சு. காளிக்கு மலை வரைக்கும் போயிட்டு திருப்பி வருவோம். இந்த மாதிரி நாங்களுமே ரோட்டில் தான் விட்டுருக்கோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது தான் தெரியும் என்ன நிலைமைன்னு. இங்கே வந்து பார்க்கிங் வந்து 400-500 ரூபா கேட்குறாங்க. ரொம்ப அதிகம். உள்ளாடியே பார்த்தீங்கன்னா இது சாமி இதெல்லாம் இருக்குது. இது வெளியே செல்லும் வழி. நாங்கள் வந்து இது வழியாக உள்ளாடி போகிறோம். இந்த வழியாக தான் வருவாங்க கோயிலுக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே போகிறோம். இங்கே கோயிலுக்கு தேவையான நிறைய சாதனங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் இங்கே பாருங்கள் நிறைய மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கடையுமே வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே வெஜ்ஜு தான் கிடைக்கும். கோயிலுக்கு உள்ள ஏரியாவில் இருக்குது. அடுத்து அப்படியே நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம். இங்கே வந்து எங்கள் கோயிலே வச்சுருக்கு. இங்கே நம்ம இங்கே வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் அவங்களுக்கு இருக்குது. சைக்கிளில் எல்லாம் தாத்தா போகிறாரு பாருங்க. எல்லாருமே செருப்பெல்லாம் போட்டு போகிறாங்க. நாங்கள் செருப்பு இங்கேயே கலத்திட்டோம் கார்லேயே. ஏன்னா இங்கே நிறைய கலாண்டர் போயிடுவாங்க. ஏன்னா அது வந்து உத்தரவாதம் கிடையாது. அப்பவே கேட்டேன், படிச்சு சொன்னேன், கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் அப்படியே ரூட்டு மாறி போயிட்டோம். பாத்ரூம் குளிக்க எல்லாமே இங்கே வசதி இருக்குது. அப்புறம் அதை தாண்டி இங்கே நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், முருகர் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ ரூம்ஸ் இதுக்குள்ளேயுமே உங்களுக்கு ரூம்ஸு கடை எல்லாமே நீங்கள் நடந்து போகிற வழியிலேயே உங்களுக்கு வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரம் நம்ம நார்மலான வேலை தானே நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் இருக்குது பாருங்கள். அந்த பில்லரே சூப்பராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லர் மாறி போகுது. அப்படியே பில்லர்லாம் அதே மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பில்லரு. பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் இங்கேயும் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம அசைவம் சமைக்கக்கூடாது, அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க.
இங்கே பாருங்கள் நிறைய முருகர் ஃபோட்டோ இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலாக சூப்பராக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம காரில் வைக்கிற மாதிரி டேஷ்போர்டு வைக்கிற மாதிரி நிறைய திங்ஸும் இருக்குது. அப்புறம் அதை தாண்டி இங்கே இன்னொரு ஏரியா வந்திருக்கும். இந்த ஏரியாவுமே இந்த பில்லர்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. பில்லர்லாம் தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆலமரம் நிற்குது. அதில் ஃபுல்லாகவே நான் தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய இருக்குது இங்கே பாருங்கள். அப்படி நிறைய ஃபுல்லாக பாதி வந்து கலர் பை அப்படி இருக்குது. நிறைய கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இப்போ இந்த பக்கம் அர்ச்சதை தட்டு உள்ள சாணம், பழம், தேங்காய், இது அர்ச்சதை தட்டு. இங்கே பாருங்க இங்கேயுமே தொட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களோட நேர்த்தி கடனுக்காக இங்கேயும் நீங்கள் வாங்கி இது பண்ணிக்கலாம். பாருங்கள் நிறைய விளக்கு வைக்கிறாங்க. விளக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருநூறு இருக்குது, அதை பூசிட்டு அப்படியே போகிறாங்க. இதுதான் வந்து அருள்மிகு தும்பிகை விநாயகர் கோயில். இங்கே நிறைய கல்யாணம் எல்லாம் நடக்குங்க பாருங்க. கல்யாணம் பண்ணுறாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து. இங்கே ஆரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பொம்மை டாய்ஸு இது வந்து அடுத்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் இப்போ போகிறோம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்படி நெத்தியில் இது போட்டு கொடுப்போம் பட்டை. இங்கே இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போகும்போது பார்த்தோம். இங்கேயுமே அந்த இது இருக்குது. இங்கேருந்து நடந்து வந்து இப்போ இன்னொரு இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ உங்களோட செருப்பை வந்து நீங்கள் இங்கேயே கொண்டு வந்து டோக்கன் போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் ஒரு இதில் ரேக்கில் வைக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது ரேக்கில் இப்போ அடுத்த கீழே கிடக்கு பாரு பார்த்தீங்க. அடுத்து நம்ம தான் நம்ம தேடி இருக்கு. ரெஸ்ட் ரூம், ஃப்ரீ ரெஸ்ட் ரூம் இருக்குது. அடுத்த கலையரங்கம் இங்கே இருக்குது. அகோரி எவ்வளோதான் மாறினாலும் இதை விஷயம் எப்போவுமே நம்ம ஊரில் மாறாது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த விஷயம். இங்கே பாருங்க பெரிய பலூன் ஊதி வச்சிருக்காரு பாருங்க. வடக்கு நண்பர் கோயிலுக்குள்ளே கடை செமையாக இருக்குது. கோயிலுக்குள்ளே கடை எல்லாம் வச்சுருக்காங்க. செருப்பு போட்டு இங்கே வரைக்கும் வரலாம். அங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் செருப்பை இங்கே சேஃப்டியாக வச்சுட்டு போகலாம். இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி இங்கே பயங்கரமான ஏரியாலாம் இருக்குது. ஓ இந்த லைன்லாம் நிற்க போகிறோம். நம்ம அங்கே இருந்தே நிற்க போகிறோம். இது இந்த ஏரியால 100 ரூபா கட்டணும். அதனால எவ்வளோ லைனில் இங்கே வர நிற்காங்க. இங்கே இருந்தே நிற்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ லாங்கிலேருந்து நிற்கிறாங்க. அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகி கூட்டம் அங்கே வரைக்கும் நிற்குது. 100 ரூபா கொடுத்து இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த வழியில் விட கடலை எல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டு போகலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் தங்க பாருங்க கைஸ். அங்கே அத்தை வரைக்கும் நிற்காத லைனில் நின்று டயர்டானவங்களுக்கு இவ்வளோ இது வச்சுருக்காங்க. இதில் ஒருத்தர் வேறு சொன்னேன். ஆனால் டைமிங் பார்த்துட்டேன். நான் இவன் தான் டைமிங் பார்த்தவன். இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம். இங்கே வந்து நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு டோக்கன் இது வந்து வெறும் டோக்கன் மட்டும் தான் வாங்குறாங்க. இங்கே டோக்கன் சாப்பாடு போட்டாச்சா? சரி சரி நீங்கள் டோக்கன் ஆகிட்டு உள்ளே போய் சாப்பாடு. ஆனால் ஆமாம் ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா சாப்பாட்டுக்கு தான் எல்லா இடத்துல அடியாக இருக்குது. இங்கே சாப்பாடை உடக்கி முருகரை பார்க்க வந்தது தான் அதிகமாக நிற்க பற்றியா அதை பாராட்டணும். இங்கே வந்து ஆமாம் சாப்பாடு ஏரியாவில் வந்து ஆள் அதிகமாக இல்லை. கோயிலில் தான் உள்ள முருகரை பார்க்க தான் நிறைய நிற்காது. இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. நிறைய பேர் சேர்ந்து நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியலை. அபிஷேகம் செய்யும் இடம் போட்டுருக்காங்க. ஒருத்தங்களை ஒவ்வொரு மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த அக்கா மடி ஏந்தி வேண்டுறாங்க. என்னதும் தெரியலை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோபுரம் தெரியுது பாருங்க. சூப்பராக இருக்குது. அது பக்கம் எல்லாருமே ரெகுலராக ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் இது தான். இங்கே தான் எல்லாருமே இந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. எல்லாருமே இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து கடலுக்கு வந்துட்டோம். ஸோ கடலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எதுக்காக வரோம்? பிடிச்ச பீடையெல்லாம் தெளியணும். ஓ நம்ம மேலே உள்ள பீடையெல்லாம் போகிறதுக்காக தான் கடலில் குளிச்சுட்டு தான் நாளைக்கு குளிக்க போனோம். ஓ இங்கே குளிச்சுட்டு நாளைக்கு மேலே போகணுமா? அதுக்கு பிறகு தான் கோயிலுக்கே போகணும். முருகரை பார்க்க வச்சுருக்காங்க. இங்கே ஈர துணியெல்லாம் நம்ம போட்டு கொண்டு போகிற கவரும் தராங்க. இப்போ நம்ம கடலில் கால் நினைக்க போகிறோம். பாத சோசியம் இவ்வளோ காசு போட்டிருக்காரு. இங்கே வந்து கடலில் எல்லாருமே இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் சரியான அலை அடிக்குது கடலில்.
பாறை எல்லாமே இருக்குது இங்கேயும். இங்கே வரைக்கும் தண்ணி வந்திருக்கு பாருங்கள். எல்லாருமே கடலில் சரியான குளியெல்லாம் இருக்குது. நம்ம கூட வந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாலை கலத்த போயாச்சு. கடலில் போய் தான் மாலை கலத்தணுமா கலத்தியா இருவாங்க. கலத்தியாச்சு. சரியான உள்ளே இலக்கடை அப்படி அர்த்தத்தில் போகிறது, கடல் அடித்து கொண்டு தள்ளியது. மண்டை கடல் அளவுக்கு தண்ணி வரது போல இருக்கு. நம்ம அன்னைக்குள்ளே இங்கே வந்தாலே கால் நினைக்கணும். நான் அதான் கால் நினைக்க போகிறேன். நான் பேண்ட் உறிஞ்சிட்டு ஐயோ கால் நினச்சிட்டு வரேன். நானும் எழுப்பி வருது. ஸோ கால் நினச்சிட்டோம். கை நலி எல்லாரும் இங்கேருந்து எங்கள் அடுத்த தண்ணியா பயங்கரமாக வருது. அலை அடிச்சு அப்படியா எப்பா மொத்தமாக போச்சுடா. எப்படி நண்பா கால் நினச்சாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் நம்ம கும்பிட்டுட்டு வந்த இடம் கடல் எல்லாம் ஒரே வியூவில் சூப்பராக தெரியுது. நாலா பக்கம் அவர் இப்போ நிற்கிற லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளி கிணறு போகிறது. இங்கே பாருங்கள் அங்கேருந்தே நிற்க அங்கே பின்னாடி இருந்தே வராங்க பாருங்கள். அவ்வளோ தூரத்துலேருந்தே நடந்து இங்கேயுமே சுற்றி பிறகு 5 கிலோமீட்டர் கூட்டம் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் சண்டே வந்ததுனால சரியான க்ரௌடு. நீங்கள் வந்தீங்கன்னா வீக் டேஸில் வாங்க, கண்டிப்பாக இல்லைன்னா செட் ஆகாது. இதுதான் அவங்கள நாளி கிணறு. அங்கே பாருங்கள் எல்லோரும் உள்ளேருந்து வராங்க, தண்ணியும் பிடிச்சிட்டு வராங்க. இந்த வழியாக போயிட்டு நீங்கள் உள்ளே இறங்கி ஒரு குளியலை போட்டுட்டு வரலாம் நாளி கிணறுல. நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முடி காணிக்க குடிக்க இடம். வாங்க உள்ளே இப்போ உங்களுக்கு காணிச்சு தரேன். இங்கே வந்து சீட்டு கொடுக்குறாங்க முடி காணிக்க குடிக்கிறதுக்கு. இங்கே வந்து டோக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து முடி காணிக்க குடிக்க இங்கே உள்ளாடி போகணும். இதுதான் மொட்டை போடி இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து முடி காணிக்க கொடுக்க கட்டணம் இல்லைன்னு போட்டிருக்காங்க. பட் முடி எடுக்கிறவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். நம்ம அது நமக்கு தோணி அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ கொடுக்கலாம். அடிக்க இடத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காது குத்தி இடமும் இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் காது குத்திட்டு வராங்க. அப்படியே அந்த காது குத்தி இடத்துலேருந்து ஒரு வெயில் செட்டாச்சா வேற யார் வைக்கணும்? ஃபைனலி நம்மளும் போட்டாச்சு. எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் வந்து அடிச்சுட்டு வர சிலை எல்லாமே இங்கே தான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே கடலில் வந்ததுதான் சொல்கிறாங்க. வந்து நமக்கு வெள்ளி திருச்செந்தூரில் இருக்க ஹிடனான ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அண்ணா இருப்பாருங்க திருச்செந்தூர் கோயில் தெரியுது. நாங்கள் அங்கேருந்து கடலில் நடந்து வந்தோம். அப்படி நடந்து வந்து இங்கே வரும்போது இப்படி ஒரு ஹிடன் ஜெம் இருக்குது. இங்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இங்கே இந்த ஸ்பாட்டு தாங்க. இங்கே வந்து 3 சாமி இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்தால் இந்த இதுக்கும் போயிட்டு வாங்க. ஏன்னா அமைதியாக இருக்குது. சுனாமி வென்ற சுப்பிரமணிய சுவாமி அது 26/12/2004 காலை 10 மணி திருச்செந்தூர் கடல் உள்வாங்கியது. அதிசயம் ஆனால் உண்மை. இது வந்து இந்த ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கடல் வந்து உள்வாங்குச்சு. பார்த்திங்கன்னா அந்த கடல் பக்கத்தில் இன்னொரு ஐயா கோயில் இருக்குது. இங்கே நிறைய கோயில் இருக்குது. அதில் இங்கே ஒரு ஐயா கோயில் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் நீங்களும். ஐயா கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னும் 2 கோயில் இருக்குது. இங்கே வந்து எங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அதை தாண்டி நம்ம அண்ணா அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போது நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, நிறைய விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
இப்போ நம்ம இப்படி ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு ஆசிரமம் இங்கே உள்ள போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு திருச்செந்தூர், இது முருகர், அந்த கோபுரம், கடல் எல்லாமே ஒரே ஃப்ரேமில் தெரியுது பாருங்கள். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் தெரியுது. அது நம்ம இது பக்கத்துலேயே இருக்கு. நம்ம சரியான ஃப்ரேம் இங்கேருந்து இங்கே ஒரு ஃப்ரேமை பாருங்கள், அப்படி சரியாக இருக்குது. திருச்செந்தூரில் உங்களுக்கு இந்த வண்டி ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இப்போ நடக்க முடியாதவங்களெல்லாம் இந்த வண்டிலையும் கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் அந்த மணி மண்டபத்துக்கிட்ட இருக்கோம். அங்கேருந்தே 100 ரூபா டோக்கன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அங்கே, அது தாண்டி கோயிலுக்கு அந்த பக்கம் கிளம்பிட்டு இருக்கு. ஐயோ, இதுக்கு தாண்டி நம்ம எங்கே 100 ரூபா டோக்கனே இதில் என்ன பாருங்கள், டோக்கன் போட்டு அனுப்பி விடியாவ 100 ரூபா டோக்கனுக்கு. யாருக்கு சரியான ஒரு ஃப்ரேம் கிடச்சிருக்கு. இங்கே சரியான ஒரு இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி படுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் நிழல் இருக்குது, இங்கே ஒரு மரம் நிற்கனால. ஆனால் இவ்வளோ பக்தியில் இவ்வளோ லைனில் நிற்குன்னு தரிசனம் பெரியதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சரியான கஷ்டம்தான். இங்கேருந்து ஃப்ரேம் செமையாக இருக்குது முருகர் கோயிலுக்கு. அங்கே இங்கே ஒரு நமக்கு இது ஒரு என்ட்ரன்ஸு. இங்கேருந்து நம்ம இது காட்டி தரோம் அவங்களுக்கு கோயில் என்ட்ரன்ஸோடு எல்லாம் காட்டி தரேன். எங்கே எப்படி போனோம் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு இதிலே இருக்குது பாருங்கள் எல்லாமே. சரியான ஒரு ஃப்ரேம் கிடச்சிருக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் எல்லோரும் போகிறாங்க. நம்மளாம் இங்கேருந்து தான் போயிருக்கணும். நம்ம லாஸ்ட்லேருந்து இப்போ இங்கே வந்துருக்கோம். இங்கேருந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் இதே இப்போ தான் கண்டுபிடிக்குது. அவ்வளோ நேரம் நாங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். இது ஃப்ரீ பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் இருக்குது. இங்கே எல்லாருமே தரிசனம் பண்ணிய மாதிரி இடம். வள்ளி கோகைக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், இந்த பக்கத்தில் அந்த கல்லெல்லாம் கரெக்டாக கம்பியெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு தெரியல, ஆனால் கரெக்டாக கடல், இந்த பக்கத்தில் கல்லெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பவளப்பாறை. இதுதான் பவளப்பாறையா? பவளப்பாறையா இது? சைடு ஃபுல்லாகவே எப்படி சொல்ல, தொட்டில், மஞ்சள் தாலி எல்லாம் கட்டி வச்சுருக்கு. இந்த கிணறுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியான பைசா அடகு. நிறைய பைசா எல்லாம் வந்து போட்டுருவாருங்க உள்ள. கிளியராக எடுக்க முடியலை, எல்லோரும் எத்தி பாக்கியாங்க பைசா. பிரசாதம் கிடச்சிருக்கு. இவங்க நான் நூலு கையில் கட்டியாவ அஜித் காணிக்கப்பட்டனால 2 அணம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் வாங்க வந்திருக்கோம். இங்கே நிறைய சைஸ் பாட்டில் இருக்குது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 50 ரூபா. இந்த சின்ன பாட்டில் பார்த்திங்கன்னா இது 30, இது 50 பெரிய பாட்டில். பஞ்சாமிரதம், விபூதிஞ்சலி எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குலசை கோயிலுக்கு. இது நம்ம அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ கார் பார்க்கிங்கில் இருக்கோம். இங்கே கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இனி உள்ளே போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா கருப்பட்டி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இங்கே பஸ் எல்லாம் வருது பாருங்கள், இதெல்லாம் பஸ் பார்க்கு. ஸோ அது நம்ம பார்க்கிங் பக்கத்தில் பஸ்ஸு கடை இருக்குது. ஜூஸு, ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாமே குலசை கோயிலுக்கிட்ட இருக்குது. இங்கே உங்களுக்கு கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. அது வழியாக அப்படியே நடந்து போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நாங்கள் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். கோயிலோட என்ட்ரி. இனி கொஞ்ச நாள் இங்கே ஆர்ச்சில் வந்துடுன்னு நினைக்கிறேன். முன்னாடி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி வாங்க அப்படி தான். இந்த ஸ்நாக்ஸ் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் குழல் பாருங்கள், கருப்பு கலர்லாம் இருக்குது. வாங்க. எவ்வளோ? 1 கிலோ? ஓ, 1/4 கிலோ. ஓகே ஓகே ஓகே. 1/4 கிலோ 40 ரூபா தான். சாப்பிட்டு நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி சேனல், அதனால கருப்பு கலரில் இருக்கும், நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய திக்ஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், என்ன இது தொங்க போட்டுருப்பாருங்க. இதெல்லாம் தான் இங்கே உள்ள ஃபேமஸானது. நிறைய கடைகளில் அவங்களுக்கு கருப்பு கலர்லாம் தேன் குழல் இருக்குது. இதுதான் கோயில். இங்கேயுமே சரியான கூட்டமாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல க்ரௌடாக இருக்குது. அதுக்கு விரைவு தரிசனம் எல்லாம் வச்சுருக்காங்க. 100 ரூபா கொடுத்து போய் பார்த்துருவோம். பட் இன்றைக்கி பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ நாங்கள் ஃபைனலி கிளம்பிட்டோம். இங்கே பெருசாக கூட்டம் இல்லை. திருச்செந்தூர் போயிட்டு வர வழியில் இங்கே அப்படியே பார்த்துட்டோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டு கூட்டு போகிறோம். அவங்க நம்மகிட்ட சொன்ன மாதிரியே கரெக்டாக நம்ம 1/2 கிலோ ஆளுக்கு கருப்பட்டி தேன்குழல் வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம ஊரில் சீனி தேன்குழல் தான் கிடைக்கும், இங்கே தான் கருப்பட்டி தேன்குழல் கிடைக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாடு சர்ச்சுக்கு வந்திருக்கோம் கைஸ். இனி இது வழியாக போகிறோம் பாருங்க. அடுத்து கரெக்டாக அந்த என்ட்ரியில் நம்ம போகும்போது லெஃப்ட்ல பாருங்க வியூ அப்படி இருக்கு. ஃபீல் ஆகும். இந்த இதுல அந்த கடல்ல பாரு கிளாஸ். இது ஃபுல் கடல் தானே எங்க? ये ग्लास இறங்கலையே. கடல் இல்ல காயில். கடல் காயல் வந்து கடல்ல ஜாரி இடம். இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு. வேற லெவல். கடல் தான் இது. கடல் காயில். இதுல அந்த படம் ஷூட் பண்ண இடம் எங்க இருக்கு? நீர் பறவை. வியூ அங்க போற கடலை ரெண்டு விதமான கடல். கீழே பயங்கரமா இருக்கு அங்க. வீடியோ எடுத்து அங்க பாத்தீங்கன்னா கடல் வந்து ரெண்டு கடல்ல கிடக்குங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர் தான் இருக்கு சர்ச்சு. நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். மேலே ஏறி போகுது. கார் கீழே கொண்டு எப்படி விட்டாங்க? மேலே ஏறி கீழே இறங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணப்பாடு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நிறைய மூவியெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தனி ஒரு ஐலாண்டு. நம்ம இந்த பக்கம் எண்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு பிளாக், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே போய் நம்ம பார்ப்போம். இங்கே கார் பார்க் பண்ணி வச்சு சர்ச்சுக்குள்ளாடி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். செமையாக இருக்குது. அப்படி இங்கே பாருங்கள், அப்படி வேறு லெவலில் இருக்குது. அப்படி சரியான வியூவோட இங்கே நிறைய கோயில் இருக்குது பாருங்க. அப்படி அதுங்கிட்ட நம்ம இறங்கணுன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ஒரு செட்டப் பாருங்க, அப்படி செமையாக வச்சுருக்கு மணப்பாடு சர்ச்சில். சரி உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா அப்படியே ஒரு இது இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சர்ச். தேவாலயம் இங்கே பக்கம் கடல் இப்படி வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க வியூ உங்களுக்கு செமையாக இருக்குது. வேற மாதிரி இருக்கு. மணப்பாடு பக்கத்தில் அந்த கடல் தான் அப்படி வேற லெவலில் இருக்கு. அலையும் சூப்பராடி. சூப்பராக இருக்குது இந்த சர்ச்சு. கண்டிப்பாக ஒன் டைம் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வரேன். சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. வெளியெல்லாம் கிளைமேட்டு அப்படி காற்று தான், பயங்கரமான காற்று. அந்த வியூ ஃபேமிலியாக நிறைய பேர் வராங்க. நீங்களும் ஃபேமிலியாக வாங்க. இப்போ நான் வந்து உள்ளாடி போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. இப்போ உள்ளாடி போக போகிறோம் பாருங்க. இங்கே இருந்து பாருங்கள் அந்த வியூ சூப்பராக இருக்குது. வண்டி பார்க் பண்ணிட்டு இன்னும் சர்ச் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம். வண்டி பார்க்கிங் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு லிட்டில் குருசடி செட்டப் இருக்குது. இது நான் வெளியே வந்து காமிச்சேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், எந்த ஒரு மத பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருமே வராங்க இங்கே. அதுதான் இந்த மணப்பாடு சர்ச்சோட ஸ்பெஷல். இப்போ நம்ம லைட் ஹவுஸ் போக போகிறோம். ஒரு நாளைக்கு என்ட்ரி ஃபீஸாக 10 ரூபா. எனக்கு குறுக்கில் காப்பி அந்த வீடியோவில் கவர் பண்ணணும். லைட் ஹவுஸுக்குள்ளாட்டி பார்த்தீங்கன்னா செப்பல் கழட்டிட்டு போகிறோம். அது ஏன்னா நீ அப்போ தான் செருப்பானதுன்னா சல்லுன்னு இறங்க சூட்டில். நீ செருப்போட போகிற காய அனுப்பி எல்லாம் இப்போ தள்ளி விட போகுதுல. சரியான கற்று. இங்கே பாருங்க மேலே காலங்காலமாக அது பேர் என்ன கீரி பாரு. ஏதோ ஒரு இடம், அது என்ன இடம்? காளிமலை இல்லை, ஏதோ ஒரு இடம் பார்ப்பேன், காளிகேசம். அங்கேயே போயிட்டு திரும்ப வரும். இது வர மாட்டோமா? இங்கே வந்து பவர் ஸ்டேஷன் இருக்குது, லைட் ஹவுஸ். இதில் சப்ளை எங்கே தான் வரேன்னு நினைக்கி ஃபைனலி. ஆமாம், 2 பிளேஸ் வந்துட்டோம். இப்படி சோண்டியக்கு இதுக்கு மேலே போனோம். ஓ, இதுக்கு மேலே தான் லைட்டு பாரு.
சரியான ஏரியா. இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து பார்க்கும் அந்த பக்கம். இதில் வந்து பாருங்க, அங்கே காற்று, இங்கே காற்று இல்லை. இந்த லைட் ஹவுஸ் இந்த பக்கத்தில் வந்து பார்க்கும்போது வியூ பாருங்கள். இது சர்ச்சு பக்கத்தில் கிளியராக இருக்குது. இதில் பார்க் இருக்குது. கைஸ், இந்த மணப்பாடு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேசஸ் நல்லா இருக்குது. வரீங்களா? இவர் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காரு, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு என்ன? ஆல் இன் ஒன் ஃபெஸ்டிவல். ஓகே ஓகே, பார்த்து சொல்லிடுங்க. ஆல் இன் ஒன் ஃபெஸ்டிவல். ஓகே. அங்கேருந்து நிறைய தூரம் அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கருவாட்டு கடையெல்லாம் இருக்குது. அந்த சைடு அங்கே இருக்கு கருவாட்டு தொங்க போட்டிருக்கு ரைட்டில். ஆமாம், இவ்வளோ கருவாடுலாம் கிடைக்கு. எங்கே இது ஃபேமஸோ? இதை எடுத்துக்க. கருவாடு தான் இங்கே ஃபேமஸோ? நல்லா ஃபேன் கிளப். சாப்பிட வந்திருக்கோம், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் சிக்கன் ரைஸ் ஆண்டி, சிக்கன் ரைஸ் வந்துட்டு கைஸ் சாப்பிட போகிறோம். நிறைய இருக்குது, குவான்டிட்டி நல்லா இருக்குது, ஆனால் சிக்கன் கம்மியாக இருக்குது. சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறோம். நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணல் மாதா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணல் மாதா சர்ச்சு வந்திருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த ஏரியா. ஃபஸ்ட் டைம் நாங்களும் இப்படி வரோம். சரி, இங்கே குருசடி பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட் டைம். பார்க்க அப்படி மேலே பூட்டி இருக்கு. மணல் மாதா சர்ச்சுக்கு வந்துட்டோம். வெளியே செமையாக இருக்குது. ஆமாம், கரெக்டாக இப்போ வந்து 2:15 இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். காலையில் கிளம்புனது 2:15 வந்தாச்சு. இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். இந்த சர்ச்சோட அண்டர் கிரவுண்டில் தான் இது வச்சுருக்காங்க. மண்ணுக்குள்ளே இல்லை. இது எங்கே கரெக்டான சர்ச் எதுனே தெரியலை. கொடி கம்பையெல்லாம் வச்சுருக்கு. கைஸ், ஃபைனலி நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். கைஸ், நம்ம இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அந்த கோயிலில் வந்து மணல் மாதா சர்ச்சில் கரெக்டாக ஒரு உறக்கத்தை போட்டு கிளம்பிட்டு அடுத்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். ஓரி ஊராட்சி வர இருக்கிறது மட்டும் எல்லாமே அதுக்கு கப்பல்ல சர்ச்சு கப்பல்ல இருந்தா ஓகே. மணல் மாதா சர்ச்சுன்றதோட மணல் மாதா ஏரி, மணல் மாதா கோயில், மணல் மாதா. இங்கெல்லாம் எவ்வளோ சர்ச் எதுக்குல இங்கே எடுத்துட்டு இருக்கீங்க? கப்பல் போச வேறு அவனுக்கு கப்பலை பிடிச்சிட்டு. ஃபைனலி நம்ம லாஸ்ட்டான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதோட நம்ம பயங்கரமான ஸ்பாட்டுக்கு போகலாம். பட் இப்போ வந்து கப்பல் மாதா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஏன் கப்பல் மாதா சர்ச் வந்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு கப்பலுக்கு மேலே ஃப்ளைட் விட்டு உள்ளே வந்து கோயில் வச்சுருக்காங்க. சூப்பராக இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது கப்பல் மாதா சர்ச்சுன்னு சொல்லி ஃபேமஸ் அழைக்கப்படுது. ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சாரன் பாருங்கள். இங்கேயுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி கார் பார்க்கிங் விட்டுக்கலாம். அந்தளவு ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் நிறைய கடையெல்லாம் இருக்குது. வாங்க அடுத்த அங்கே வந்து குருசடி வச்சுருக்காங்க. மாதாவோட குருசடி எல்லாம் பக்கத்தில் காட்டி தரேன். இங்கேயுமே பீச் வியூ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. சைடில் வந்து செல்வ மாதான்னு போட்டிருக்காங்க. நண்டோட சிம்பிள் வச்சுட்டு பாருங்கள். ஏறி போகிற வழி எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். நங்கூரம் செட்டப் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பில்லர்லேயும் பாருங்கள், எல்லா இதுலேயும் வச்சு கண்ட்ரி கொடி. அப்புறம் அங்கே பாருங்கள் நார்வேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பில்லர். அங்கே இந்தியா என்ன இருக்குது, இந்தியா இருக்குது. எல்லா ஊரில் உள்ள கொடியுமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஜப்பான், அது வந்து ஒரு ஜெர்மனி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குவாங்க. குருசடியை பார்ப்போம். இந்த பக்கம் வந்தோன்னா சைனா, இட்டாலி, வியட்நாம் சொல்லிட்டு கொடியெல்லாம் இருக்குது. அப்படி இந்த பக்கம் அந்தோனியார். ஸோ இந்த செட்டப் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் அப்படி இந்த மணல் மாதாவோட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான வியூ இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் அப்படி போட். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டெல்லாம் நிப்பாட்டி விட்ருக்காங்க. சைடு ஃபுல்லாக கடல். மீன் பிடிக்க போகிறவங்க என்ன நிற்காங்க பாருங்கள்.
இவங்க எல்லாம் மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போய் அப்படி இதுக்கு மேலே தான் இந்த இது இருக்குது. சூப்பராக இந்த பக்கமும் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஒரு அறிவு வேணும். இவங்க நல்லா யோசித்து பண்ணியிருக்காங்க. குட்டி பையனெல்லாம் சின்ன பையனோட மீன் பிடிக்கணும். அது இருந்த இடத்துல வந்து சூண்டை போட்டு பிடிக்கணும். எவ்வளோ பெரிய மீன் வந்து கப்பல் மாதா சர்ச்சோட இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்படி இந்த சைடு ஒரு ஏரியா இருக்குது கொடுத்துருக்காங்க. அங்கே உங்களுக்கு காமிச்சாரேன். ஸோ ஒன் டைம் ஆச்சு லைஃப்பில் வந்து பார்க்க வேண்டிய பிளேஸில் ஒன்று தாங்க இது. நற்கருணை செல்வ மாதா நற்கருணை சிற்றாலயம் ஓரியில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ப்ரேயர் ஹால் செட்டப் இருக்குது. ஸோ மற்றவங்க வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஏசி இங்கே ஃபேன் போட்டிருக்கு. ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்கு. இந்த செட்டப்புக்காகவே வரலாங்க. இங்கே அந்த மாதிரி இருக்குது. கார் பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குருசடி, இங்கேயுமே ஒரு குருசடி இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதா சுரூபம் இருக்குது. இதில் வந்து 3 பக்கம் 3 மாதா இருக்குங்க. அதை நாங்கள் இப்போ தான் பார்க்கேன். நான் 3 பக்கம் 3 மாதா இவங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த பக்கம் இன்னொரு மாதா இருக்கா, அப்படியே அந்த பக்கம் நான் போய் காட்டி தரேன். சூப்பரான வியூவோடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பீச் நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால ஈஸியாக ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அண்ணன் இங்கே போகிறாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கு. படிக்கட்டெல்லாம் கட்டி விட்ருக்கு. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கொஞ்சம் மீன் பிடிச்சிட்ருக்கானே. அவன் என்ன மீன்லாம் பிடிக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். சாலை மீன் பிடிச்சி போடி அவங்கள கரையிலே இப்போ மீன் இருக்குல்ல. இன்னொரு மாதா இங்கே இருக்குது. ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒவ்வொரு மாதா, சைடில் ஃபுல்லாக கடல். ஸோ கைஸ், ஃபைனலி இந்த ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் சொல்லுங்கள் எல்லோரும். பாய் 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 பாய். பாருங்க, எங்கேயுமே இல்லாத 3 பக்கமும் 3 மாதாக்கு இது இருக்குது. இங்கே வச்சு காட்டி தானே.